இருக்கிறது. ஒரு புத்தகம் உங்களை மாற்றிவிடும், ஒரு செய்தி உங்களை மாற்றிவிடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எனக்கு திரும்ப 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 நான் யோசித்துக் கொண்டு அல்லது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, புத்தகத்தை வாங்கினால் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முதல்ல இவ்வளோ புத்தகம் வாங்குறீங்களே, இது எங்கேயாவது படிக்கிறீங்களான்னு வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வாங்கி படிக்காமல் வைத்திருந்த புத்தகங்கள் தான் என்னை உருவாக்கியது. நான் வாங்கி படிக்காமல் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் என் மகளை உருவாக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே புத்தகங்களை வாங்கி வையுங்கள், அப்புறம் படிப்போம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு இடத்தை நம் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாக அது எல்லோரும் ஒரு நாள் என்றேனும் ஒரு நாள் நம்முடைய குழந்தைகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு கேள்விகள் ஏற்படும். அதனால் இந்த அரங்கத்தை சொல்கிறேன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய ஒரு பாட்டு, ஏன் படிக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டுங்க. அந்த ஒரு பாட்டு படித்தா கூட போதும். சங்க இலக்கியத்தில் சொல்லுவான், எப்படியாவது படிச்சிருங்கிறது தானே, எப்படியாவது படிச்சுக்கணும், ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவான். பிற்றை நிலை முடியாது கற்கை நின்றே இப்படிலாம் வரிசையாக போயிட்டே இருக்கும். கடைசியில் சொல்லுவான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை நல்லா யோசிச்சு பாருங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு இருக்கு. கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே தானே வரணும். கல்வி ஒருபோதும் மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது. அதை தான் அவர் என்ன சொல்கிறான்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னா அவனுக்கு சமமாக்குன்ட்டான். அந்த கண், அந்த மனத்து கண்ணையும் இந்த கண்ணையும் திரும்ப திரும்ப யோசிக்கங்க. இந்த கண்